ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவா சுமதி சேனல். தம்பியோட ஹாப்பினஸ்க்காக ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போனோம், அதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் உன் வாசம், நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம். இந்த பூங்கா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் கிண்டி ஏரியாவில் தான் இருக்குது. முன்னாடி காந்தி மண்டபம்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் உள்ளார போகும்போதே ஒரு ஸ்கூல்லேருந்து நிறைய குழந்தைங்கள பார்த்துட்டு வெளியில் அழைச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த பூங்காவில் ஒரு பீப்புளுக்கு 60 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. டிக்கெட்லாம் வாங்கிட்டு தம்பி ரொம்ப ஆர்வமாக இருந்த உள்ளார போகும்போதே ஃபஸ்ட்டு போனோன்னா மான் தான் பார்த்தோம். நாங்களும் செகண்ட் டைம் தான் மான் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பறவைகள் நிறையா இருந்துச்சு. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பறவைகளும் வெளிநாட்டு பறவைகளும் நிறையா வச்சுருந்தாங்க. ஒரு சில பறவைகள் நேம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ரிமைனிங் பறவைகள்லாம் தம்பிக்கு தான் காக்கா கொக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவன் என்னென்னு கேட்டுட்டு இருந்தான். அடுத்தது கொக்கு வகைகள் தான் பார்த்தோம். நம்ம ஊர் சைட்லலாம் இருக்க மாதிரி கொக்கு வகைகளும் இருந்துச்சு, வெரைட்டியான கொக்கு வகைகளும் இருந்துச்சு. நீர்வாத்து, நீர் காக்கா, தண்ணியில் உள்ளார மூழ்கி எந்திரிக்கிற மாதிரி நிறைய வகைகள் தண்ணி இருந்துச்சு. அங்கே நல்லா வாத்துக்கள் நல்லா இது பண்ணியிருந்தாங்க இந்த பூங்காவில். இங்கே நிறையா ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நான் ஒரு ஸ்கூல் தான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தேன். உள்ளார போய் பார்த்தேன் நிறையா ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஸ்கூல் படிக்கும்போது ஒன் டே இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கும் வெளியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருப்பாங்க. அடுத்தது ஓநாய் தான் பார்த்தோம். தம்பி பார்த்தோன்னே நாய் அப்படின்னு சொல்லிட்டா. இது நாய் இல்லைடா, நாய் வகைகள் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வெள்ளை நிறத்தில் இருக்கிற மயில் தான் பார்த்தோம். தம்பி இதுவும் கரெக்டாக சொல்லிட்டான். மயில் எப்படி சொல்கிறேன்னு சுட்டிக்கான மாதிரி டிவியெல்லாம் பார்க்குறான்ல என்ன பிக்சர்ஸ் அப்படின்னால அவனுக்கும் கரெக்டாக சொல்லிட்டு நாங்கள் சொல்லாத முன்னாடியே அவன் கரெக்டாக எங்கள்கிட்ட சொல்லிட்டான். நாங்கள் வெள்ளை நிற மயில் செகண்ட் டைம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் படிக்கும் போது நானும் ஹஸ்பண்டும் பார்த்துருக்கோம். இது ரெண்டாவது டைம் தான் பார்த்தோம். நாங்களும் அதை பார்த்துட்டு அடுத்தது ப்ளே கிரவுண்டுக்கு வந்துட்டோம். இந்த 2 ப்ளே கிரவுண்ட் இருக்குது. இது ஃபஸ்ட்டு. இதில் கொஞ்சம் பெரிய குழந்தைங்க விளையாடுற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் விளையாட வச்சுட்டு அடுத்தது ஈமக்கோழி அப்படின்னு இருந்துச்சு, அதான் பார்த்தோம். அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. சைடில் பார்த்தா நிறையா ஸ்கூல்லேருந்து அப்பயும் விசிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அடுத்தது ஆமை தான் பார்த்தோம். இங்கே சின்ன சின்ன ஆமைகளாக தான் இருந்துச்சு. ஆமையில் நிறைய வகைகள் இருந்துச்சு. இது ஸ்டார் ஆமை அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஏன்னா அது மேலே ஸ்டார் மாதிரி அதோட வடிவம் இருந்துச்சு, அதனால் அது ஸ்டார் டார்டாய்ஸ்னு ரிமைனிங் இருக்கிறதும் இருந்துச்சு. அடுத்தது பச்சை கிளிகள் தான் பார்த்தோம். இங்கே நிறைய பச்சை கிளிகள் அப்புறம் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு முதல்ல இருக்க பக்கம் தான் போனோம். இங்கே 3 இடத்துல முதல்ல இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் அமைதியாக படுத்துருந்துச்சு. நாங்கள் சும்மா விடுவோமா உசு உசுன்னு கூப்பிட்டு அதை கோவப்படுத்திட்டு இருந்தோம். பட் ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. சரி அமைதியாகவே இருக்குது எப்படி நம்ம பார்க்குறதுன்னு சொல்லிட்டு தம்பிக்கும் அது கரெக்டாக தெரியல. அருமா அது மாதிரி உசு உசுன்னு கூப்பிட்டு அதுவும் பார்த்துட்டு எங்களையும் பார்த்துட்டு இது பண்ணிகிட்டு இருந்துச்சு. ரெண்டாவது பெரிய முதலையாக இருந்துச்சு. எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க பக்கத்தில். தம்பி உடனே பின்னாடியே அண்ணா அக்கான்னு பின்னாடியே போயிட்டான். மறுபடியும் கூட்டிகிட்டு வந்துட்டோம். அடுத்தது சாம்பல் நிற குரங்கு தான் இருந்துச்சு. நாங்கள் போகும்போது என்னமோ சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அது கால் மேலே கால் போட்டு சாப்பிட்டு இருந்துச்சு. அடுத்தது நம்ம நார்மல் குரங்கு வகைகளும் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இது 2வது ப்ளே கிரவுண்டு. 2 ப்ளே கிரவுண்டு இருக்குது இந்த பூங்காவில். இங்கே பெரிய குழந்தைங்க விளையாடுற மாதிரி இருந்துச்சு. அடுத்தது சின்ன குழந்தைங்க ஒரு வயசு 2 வயசு 3 வயசு அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களும் விளையாடுற மாதிரியும் சின்னதாக வச்சுருந்தாங்க விளையாடுறதுக்கு. தம்பி இங்கே தான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணான். அவனாகவே நாங்கள் பிடிச்சா கூட பிடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவனாகவே ஸ்டெப்பில் ஏறி அவனாகவே விளாண்டான். இதான் ஃபஸ்ட் டைம். இன்னொரு பூங்கா கூட்டிகிட்டு போனால் கூட நாங்கள் பிடிச்சிப்போம். ஆனால் இந்த பூங்காவில் சின்னதாக இருக்கனால அவனே நல்லா என்ஜாய் பண்ணோம். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம்? நம்ம குழந்தைங்களோட ஹாப்பினஸ்க்காக தானே சம்பாதிக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்கள ஃப்ரீயாக இருக்க டைமில் லீவ் டைம்லலாம் இந்த மாதிரி பார்க்கில் கூட்டிகிட்டு போனோம்னா அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, நம்மளும் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அடுத்தது நார்மலாக இருக்கிற பீக்காக் தான், நம்ம ஊர் சைடெலாம் இருக்கிற நார்மல் பீக்காக், அதையும் பார்த்துட்டு அடுத்ததான் மெயின் கான்செப்டே பாம்பு இருந்துச்சு. பாம்பு வகைகள் உள்ளார போகும்போது எனக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு. எவ்வளோதான் நம்ம செல்லில் ஃபோன்லாம் பார்த்தா நேரில் போகும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும்ல பாம்புனே. ஃபஸ்ட்டு போனால் ஒரு மலைப்பாம்பு பெருசாக இருந்துச்சு. அது ஒன்றுமே ரியாக்ட் பண்ணல. அது சைடு கம்முன்னு அமைதியாக இருந்துச்சு. அடுத்ததும் ஒரு பாம்பு நாங்கள் வீடியோ எடுக்கும்போது ஆணு வாயை மேலே பொழந்துட்டு இருந்துச்சு.
எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. தம்பி கூட பார்த்துட்டு இருந்தான். எனக்கு தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு. கண்ணாடி எதுவும் உடச்சிட்டு வெளியே வந்துருமோ அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருந்தேன். நிறைய பாம்பு வகைகள் வச்சுருந்தாங்க. தம்பி அதை பார்த்துட்டு ஊ ஊ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவனே ஹாப்பியாக இருந்தான். பட் எனக்கு தான் பயமாக இருந்துச்சு. அடுத்தது நல்ல பாம்பு, அது போனோடனே ஃபோட்டோ பிடிக்கும்போது ஆண் வாயை திறந்துச்சு. ரொம்ப பெருசாக வாயை திறந்துச்சாங்க. பாருங்கள், நீங்களே பாருங்களேன். எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி நீங்களும் லீவ் டைமில் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.